ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நீங்க? கொஞ்சம் ஓகே. சரி. ஓகே. உங்க டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ம். என்னோட வாழ்நாள்ல வந்து இந்த நரம்பூசி, இத்தன ஊசிகள் எல்லாம் நான் போட்டதே இல்ல. ம். அதுவும் எனக்கு வலி வராமலே வேற நான் அட்மிட் ஆயிட்டேன். ம். 2 டேஸா வலி வர வைக்கிறதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணி, ம். வலி வந்து நான் நடந்து ம். டயர்டாகி அன்கான்சியஸ் போற லெவலுக்கு வந்தாச்சு. ம். அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். ஸோ சிசேரியன் எனக்கு ஓகே பண்ணி போயிட்டு ம். குழந்தைய பெத்தாச்சு. அப்புறம் சிசேரியனுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா நம்மளால ரெகுலர் ஆக்டிவிட்டிஸே உருப்படியா பண்ண முடியல. அதேதான், அதேதான். இப்போ உங்களுக்கு சி செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே 2 நாள் வந்து லிக்விட் ஃபுட் தான் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ம். ஜூஸு, கஞ்சி இந்த மாதிரி தான் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு சாலிட் ஃபுட்டே சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டீங்க. அதுவும் அதுவும் சேரல நமக்கு. ஓகே, ஓகே, ஓகே. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஆண் குழந்தைய முத்தா பெத்து குடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அத வளர்க்கறது தான் பெரும்பாடு. இதுக்கப்புறம் எத்தன நாள் தூங்காம ஜாம்பி மாரி இருக்க போறோமோ தெரியல. தெரியல. இப்பவே நைட் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னாங்க. பகல் ம். ஃபுல்லா தூங்குறாங்க அது. ஆமா. நைட் ஆனா தான் முழிச்சுக்கிறாப்படி. ஓகே. இப்போ இங்க ஹாஸ்பிட்டல் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு? ரூம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். டும்கா எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க எப்பவுமே நம்மள டும்கா டும்கான்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம வந்து சின்ன டுமிக்கா. நாங்க வந்து பெரிய டும்காவாம். என்னென்ன பேர் வைக்கிறாய்ங்க பாருங்க. சரி இருக்கட்டும். டும்கா வந்து கொசு வலைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாப்படி. இப்போ அந்த அறை A17 வந்து இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு அட்டெண்டரு, இவங்க தான் பேஷண்ட்டு. பேஷண்ட்டு பேஷண்ட்டு தான். ஓகேங்களா? ஐயோ அதுக்குள்ளே அழுவாங்க. அழுகுறானா ஜெயிக்கிறானா என்ன பண்ணுறான்னு வேறு தெரியாது. இங்கே வந்து கொஞ்சம் கொசு தொல்லை அதிகமாக தான் இருக்குது. அதனால் எப்போயுமே தலைவரை லாக் பண்ணி தான் வச்சுருக்குறோம். டும்கா தங்கப்பிள்ளே தூங்கிட்டு தான் இருக்காரு. முழிக்கவே மாட்டான். தூங்கிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் கை வச்சா மட்டும்தான் தலைவர் முழிக்கிறாப்படி, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காப்படி. ஃபஸ்ட்டு நாங்கள் இவனுக்கு வந்து ஸ்வெட்டர் தான் போட்டிருந்தோம். ஸ்வெட்டர் போட்டோடனே நாங்கள் இங்கே எப்படி சொல்கிறது ரேஷஸா அந்த மாதிரி அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து காட்டன் துணியை போட்டாச்சு. சிரிக்கிறாப்படி. ஐ ம் சரி ஓகே. இப்போ எவ்வளோ நேரம்னா பார்த்துட்டே இருக்கலாம் இந்த மூஞ்ச. அப்படி இருக்குது. லவ் யூ.